பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து இப்போது எல்லாருமே அவ்வளோ காத்துட்ருக்கிற 3 படம். 3 எல்லாருமே ஒவ்வொரு காரணங்களுக்காக எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தப்பே அந்த டைட்டிலே வந்து கேட்சியாக இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் அவருடைய பொண்ணு அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா மேம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட். அதில் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் அவர் வந்து ஆடுகளும் மயக்கமெண்ணுக்கு அப்புறம் செல்வராஜ் சாரோட படங்களுக்கு அப்புறம் பண்ணுற படம் இது அப்படின்னு சொல்லி தனுஷ் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட். அது கூட உலக நாயகன் கமல் சார் அவங்களோட பொண்ணு ஸ்ருதி ஹாசன் அவங்களும் இருக்காங்கன்றதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் எனக்கு வந்து ஒரு க்யூட்டான ரோல். அது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட். யூஸ்வலாக சினிமா டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர்றது தான். ஆனால் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவர் ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதுனால அந்த லவ்வில் வெயிட் பண்ணுறதுனால ஒருத்தன் டார்ச்சர் அனுபவிப்பான்ல. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயும் போக முடியாது, ஹீரோவோட தான் போயாகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த ஸ்கூல் போர்ஷனில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லும்போதே எனக்கே வந்து ஐயோ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியத்தில் இருந்தேன். பட் பார்க்கும்போது அவ்வளோ தப்பாக தெரில, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்கூல் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் இருப்பேன். நான் வர்றது கொஞ்சம் போர்ஷன் தான். அது ஃபுல் காமெடியாக தான் இருக்கும் ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே. அப்படியே டியூஷன் சென்டர், ரோட்டில் நின்று லவரை மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஆரம்பிக்கிற ஒரு எபிசோடில் தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நானும் இருக்கேன் அப்படின்றத. அண்ட் அதையும் தாண்டி கொலவெறி சாங் இந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த சாங்கில் நான் ஆடல, அது ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் படம் பாருங்கள், டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான இன்டென்ஸான லவ் ஸ்டோரி, நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப ஒரு இன்டென்ஸான லவ் விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கூடி சீக்கிரம் அடுத்ததாக அவங்களை எல்லாருமே மனம் கொத்தி பறவை அந்த படத்தை பற்றி பேசும்போது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் ஹீரோயின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படத்தில் அவருக்கு தனுஷ் சாருக்கு ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன், அவ்வளோதான். நமக்கு ஹீரோயின்லாம் கிடையாது. எனக்கு ஹீரோயின் அது மனம் குத்தி வரையில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் நான் டுவேட்லாம் பாட முடியுங்க, அதெல்லாம் பாட முடியாது. ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வெல் பிளான்டு, ரொம்ப பிளான்டாக இருந்தாங்க. 50 டேஸில் வந்து படத்தை ஃபுல் மூவியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் சாங்ஸ். 50 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய படம் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய பிளானிங் ஒரு ரீசன். ரொம்ப பிளான்ட். அண்ட் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க ஷூட்டிங்கில், சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க, திட்டினதே கிடையாது. ரொம்ப சாஃப்டாக எல்லாமே சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை வச்சுக்கலாமா மேடம் அப்படின்னா ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட இந்த டைலாக் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், இதில் வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா பெட்டராக அவனு சொன்னேன்னா இமீடியட்டாக வச்சுக்குவாங்க. அண்ட் அந்த மாதிரி ரொம்ப மியூச்சுவலாக தான் இருந்தது. அண்ட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பெரிய ஸ்டார்ஸோட நம்ம ஸ்க்ரீனில் நிற்கும்போது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம எப்படி ஸ்க்ரீனில் ஒரு டைலாக் பேசலைன்னா கூட நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான நல்ல விஷயமா இருந்தது. அவங்க ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு டைரக்டர் அவங்க. தனுஷ் சார் நான் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியான போர்ஷன் அப்படிங்கிறதுனால செட்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து தயங்கி அவர்கிட்ட பேச போனாலுமே அப்புறம் வந்து அவரே வந்து வாங்க சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறீங்க, அங்கே நின்றுட்டுருக்கீங்க, அங்கே நின்று யாரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் சும்மா நின்றுட்டு இருந்தேன் அப்படின்போது வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் அவார்ட்ஸில் வந்து மிமிக்ரி பண்ணியிருந்தீங்கல்ல அதை பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதில் 2 வாய்ஸ் பண்ணி காமிச்சேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நல்லா பேச ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்போது மொபைலெலாம் அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய நல்ல நண்பராக மாறி இருக்கார் தனுஷ் சார். ஏன்டா லேட்டு பிபி கத்துண்டா இல்ல மச்சான். அப்பா சென்டிமெண்ட் பிட்லாம் போட்டுட்டு இருந்தா டைய கட்டி விடுறா, அதை கட்டி விடுறேன். உங்க அப்பாவுக்கு டையெல்லாம் தெரியுது, எங்க அப்பாவுக்கு எது டைனே தெரியலடா. கழுத்துல கடிச்சு விட்டு பகையில வச்சு போன்றாரு. என்கிட்ட கேஷுவலாக பேசுவாங்க, என்ன ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்போது நான் மெரினா அப்போ தான் ஷூட் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போது ப்ரமோஷன்ஸ்க்குலாம் மீட் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட் நல்லா பண்ணுங்கள், இதில் உங்கள் அந்த டைலாக் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த டைலாக் எனக்கு பிடிச்சிருந்து சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க லெவலுக்கு அவ்வளோ நேரம் நின்று பேசுகிறதே பெரிய விஷயம். பட் அவங்க நம்ம மைண்டில் தான் அவங்க கமல் சார் பொண்ணு அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு வந்து மைண்டில் அதெல்லாம் இல்லை. என்னை வந்து கூட நடிக்கிற ஒரு ஆக்டராக தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ என்டையர் யூனிட்டே அப்படி தான் இருந்தது. நம்ம வந்து ரஜினி சார் பொண்ணு, கமல் சார் பொண்ணு, ஒரு நேஷனல் அவார்டு ஒரு பெரிய ஹீரோ அப்படிலாம் நினச்சிருக்கோம். பட் யாருமே அப்படி கிடையாது. ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
படவ கோபி சார் வர போர்ஷன் நான் வர்றது கொஞ்சம் அதில் அந்த டியூஷன் சீக்வன்ஸ்லாம் படவ கோபி சார் இருப்பார். அதாவது இந்த வாத்தியார் வந்து ஒரு மாணவனே டார்கெட் பண்ணுவார்ல, ஒரு ஸ்டூடெண்ட்டே டார்கெட் பண்ணுவார். அந்த மாதிரி அவர்கிட்ட சிக்கன ஒருத்தன் தான் நான். அந்த போர்ஷனில் எனக்கு படத்தில் பிடிச்சதே அந்த டியூஷன் போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக ஹிலேரியஸாக இருக்கும் அது. படவ கோபினா அவருடைய டைமிங், அவங்க ஐஸ்வர்யா மேம் கூட சொல்லுவாங்க, அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், திரும்ப நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவேன், இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருக்காது. எப்பா கட் பண்ண விடுங்கப்பா, என்ன போதும்ப்பா நீங்கள் பேசின வரைக்கும் அப்படிலாம் சொல்லி எங்களை கஷ்டப்பட்டுலாம் நிப்பாடிருக்காங்க. அந்த மாதிரி 2 பேருமே அவரு வந்து தம்பி இந்த இடத்துல நீ சொல்றடா நான் இது சொல்றேன்டா அப்ப நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அவரும் அப்படி ஏன்னா ஏற்கனவே நல்ல பழக்கம்ன்றதுனால அந்த போர்ஷன்ஸும் ரொம்ப ஜாலியா இருந்தது. மெரினாவில் வந்து ஒரு கதாநாயகனாக பண்ணேன். அண்ட் அடுத்து மனம் கொத்தி பறவையும் கதாநாயகனாக தான் பண்ணுறேன். அண்ட் இதில் தான் நான் கேரக்டர் பண்ணுறேன். இனிமேல் கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து என்னை ஹீரோ அப்படின்னு ஒத்துக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு படம் சான்ஸ் கொடுக்குறாங்க, டைரக்டர்ஸ் வந்து என்னை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு திரும்ப கேரக்டர்ஸ் பண்ணால் அவங்க வச்சிருக்க ஹோப்பை நான் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் நான் கேரக்டர்ஸ் பண்ண மாட்டேன் டெஃபினட்டாக. அன்லஸ் அன்டில் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் மௌனராகம் படத்தில் கார்த்திக் சார் பண்ண மாதிரியான ஒரு ரோலாக இருந்தால் டெஃபினட்டாக அது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. பட் கேரக்டர்ஸ் பண்ணுறதுங்கிற கஷ்டம். இது நிறைய பேரோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால பண்ண முடியாது. நான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆக்டரெல்லாம் ஆகிட்டா நான் பண்ண ஒரே கேரக்டரெல்லாம் பண்ணது ஒரே ஒரு படம், அது வந்து 3 அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். பட் இது பண்ணதுக்காக நான் நிச்சயமாக வருத்தப்படல. நல்ல படம் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக ஷேர் பண்ணிக்குவோம். வேல்ராஜ் சாரோட தான் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவேன், அவர் உடனே போய் வேணாம் இந்த டைலாக் சூப்பராக இருக்கு, வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சார். அந்த டைலாக் நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி டைலாக் அவரே சொல்லி அப்போ மேடம் சொன்னாங்க, இதை நீங்களே எடுத்து கொடுத்துருங்க இந்த டைலாக் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவரே வச்சு ஷூட் பண்ணி அந்த டைலாக் பண்ண அது படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைலாக் சொல்லுவேன். அடுத்த ரிலீஸ் வந்து மனம் கொத்தி பறவை இந்த சம்மர் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே லீவில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வேணுங்கிறதுனால அந்த படம் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் வர ஒரு நல்ல சப்ஜெக்ட். அவர் கூடிய சீக்கிரம் ஆடியோ லான்ச் இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் வரணும். அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும். அடுத்த 2 படங்கள் கமிட் ஆகிருக்கேன். அது என்னங்கிறத இப்போ நான் விரைவில் சொல்கிறேன். அப்படிங்கிறலாம் ரொம்ப பில்டப்பாக இருக்கலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ப்ரொடியூசர் சைடு வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதான் நியாயம். முதலாளிகள் அவங்க தான் சொல்லணும். ட்ரீம் ரோல் அப்படின்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும், கொஞ்சம் ஹியூமர், அது கூட இன்னும் எமோஷ்னலான ஏதாவது ரோல்ஸ் கிடைச்சா கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நிறைய ஹியூமர் பண்ணிச்சு, பட் ஹியூமர் இருக்கணும். ஹியூமர் கூட அடிஷ்னலாக கொஞ்சம் சேலஞ்சிங்கான எந்த ரோலாக இருந்தாலும் ஓகே. எமோட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. என்னுடைய உடல் உருவத்துக்கு என்னுடைய ஃபேஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான எந்த ரோலாக இருந்தாலும் அது ஒவ்வொரு ரோலுமே சேலஞ்சிங் தான். அது பண்ணுறதுல ரெடியாகவே இருக்கேன் நான். தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் பேசினதை எல்லா வியூவர்ஸ்க்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பிஹைண்ட் விட்ஸ்க்கும் அண்ட் பார்த்துருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். நன்றி.